ஹாய், வெல்கம் பேக் டு இஷ்யூ வேர்ல்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை நியூவாக பார்க்குறவங்க. மீல் மேக்கரை வச்சு இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு பாயில் பண்ண தண்ணியில் இந்த மாதிரி மீல் மேக்கரை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது அது சாஃப்டாக கொஞ்சம் வெந்து வரும் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறமா நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அது கூட தயிர், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. இது கூட போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா. லைட்டாக ஊறிருக்கு. சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஆயில் எடுத்துக்கோங்க. இது கூட கிராம்பு 4 சேர்த்துக்கோங்க. கிராம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு பொரிஞ்சு வந்ததும் இது கூட பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட நறுக்குன பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலராக வரணுங்க. அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் கூடவே இது கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த மீல் மேக்கரை இது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், மீல் மேக்கர்லேயும் உப்பு போட்டிருக்கோம். பார்த்து கரெக்டாக போடுங்க. இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் இப்படி தாங்க இருக்கும். ஆயிலே கொஞ்சம் நேரம் அப்படி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு தண்ணி 1.5 கப் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் புளிப்புக்கு நீங்கள் இதுவும் சேர்த்துக்கலாம், தயிரும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படி நல்லா தண்ணி கொதித்து வந்ததும் இந்த டைமில் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மல்லித்தழை, புதினா இலை இருந்தால் இப்போயே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்புறமா சாப்பாடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். விசில் போட்டுருங்க. 3 விசில் விடணுங்க. அப்போ தான் நமக்கு பாஸ்மதி ரைஸ் குலையாமல் வரும். சூப்பராக பாருங்கள், நல்லா வந்திருக்கு உதிரி உதிரியாக. இந்த மாதிரி கொஞ்சம் விசில் போனதும் ஆவியெல்லாம் போனதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருங்க, அகலமான பாத்திரத்துக்கு. அப்போ தான் நமக்கு பாஸ்மதி ரைஸ் குலையாமல் சூப்பராக உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குக்கர்லேயே வச்சுருக்காதீங்க, குழஞ்சிடும். Thank you.